Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.1ல் தேர்டு சம்மு ஃபோர்த்து சம்மு பார்க்க போகிறோம். தேர்டு சம்மோட கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து ஏ அண்ட் பியோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பிங்கிற வேல்யூ என்னவாக இருக்கும்னா கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பியாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே எனக்கு பி தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்படின்னா கமாவுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பியோட எலமெண்ட்ஸாக இருக்கும். அடுத்தது ஏ வந்து செகண்ட்ரியாக தான் வந்திருக்கு. அப்படின்னா எனக்கு கமாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏவோட வேல்யூவாக இருக்க முடியும். அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு கமாவுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா -2 -2 0 0 3 3 வந்துருக்கு. ஆனால் ரிப்பீட்டாக இருக்கிற நம்பர்ஸை 1 டைம்ஸ் வந்து எழுதுனா போதும். அப்படின்னா -2 0 3 வந்து எனக்கு பியோட எலமெண்ட்ஸாக இருக்கும். அடுத்தது ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா 3 4 3 4 3 4 கமாவுக்கு அப்புறம் இருக்கிறது. அப்படின்னா 3யும் 4ம் தான் எனக்கு ஏவோட எலமெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ். அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 3,4 பியோட வேல்யூ -2 0 3ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபோர்த்து ப்ராப்ளத்தோட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு 3 செட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எனக்கு எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எல்ஹெச்எஸ் வந்து என்னென்னா ஏ கிராஸ் ஏ. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏவையும் நான் கிராஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5,6 கிராஸ் 5,6 ரெண்டுமே கிராஸ் பண்ணேன்னா எனக்கு 5,5 5,6 6,5 6,6ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். இதை நான் 1 எழுதிக்கிறேன். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் வந்து பார்த்தோம்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எதுக்குன்னு பார்த்தோம்னா பி கிராஸ் பிக்கு தான் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பி கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்க போகிறேன். பி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 4 5 6. அடுத்து பி இன்னொரு வாட்டி கிராஸ் பண்ணால் அப்படின்னா 4 5 6 ரெண்டையுமே கிராஸ் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 4,4 4,5 4,6 அடுத்தது 5,4 5,5 5,6 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 6,4 6,5 6,6 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கு பி கிராஸ் பியோட ஆன்சர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா சி கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். சி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 5 6 7 கிராஸ் 5 6 7 ரெண்டையுமே கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணனா என்ன வேல்யூ கிடைக்கும்னா 5,5 5,6 அடுத்தது 5,7 அடுத்தது 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7 இது எனக்கு சி கிராஸ் சியோட வேல்யூ. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. அப்படின்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிறத எடுத்து எழுதுவோம். இங்கே என்னென்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5,5 வந்து எனக்கு காமனாக இருக்குது. 5,6 வந்து காமனாக இருக்குது. அடுத்து 6,5 காமனாக இருக்குது. 6,6 வந்து காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிடுறேன். 5,5 5,6 6,5 6,6 இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். இதை நான் 2ன்னு எடுத்துக்கேன். இப்போ எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் வெரிஃபைட்னு எழுதிக்கிறேன். இதோட எனக்கு தேர்டு சம்மும் ஃபோர்த்து சம்மும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.